தேர்வு செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இன்று தாவேக அரசு டிராப் செய்துள்ளது, கைவிட்டு விட்டது. இது ஒரு விமான நிலையத்தை மட்டும் கைவிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியே, நான் தொழில் வளர்ச்சி மட்டும் சொல்லல, ஒட்ட வளர்ச்சி, இன்ஃபேக்ட் டூரிசம்க்கெல்லாம் பெரிய அடி. நீங்க டூரிசம்க்கு, சுற்றுலாத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அடி இது. இதை தாண்டி பல விஷயங்களை சொல்லிட்டு போலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவை இன்று இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது உண்மையாகவே சொல்றேன். நாங்கெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து இந்த திட்டத்தில் வேலை செஞ்சிருக்கோம். எனக்கு அதோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு தூரம், எவ்வளவு கிளியரன்ஸுக்காக, அதுவும் அப்போ இருந்த இந்த இப்பவும் இருக்கிற அந்த ஒன்றிய அரசிடமே இருந்து இந்த திட்டத்துக்கான பெர்மிஷன்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வருவது எவ்வளவு கடினம் என்று அரசு இயந்திரத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு, ஏன் படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றாக புரியும். ஏன் உங்களுக்கு குறிப்பாக ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வருவது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் ஏன் தேவை? முதல்ல சென்னை ஏர்போர்ட்ல இன்னைக்கு கெப்பாசிட்டி 35 மில்லியன் கெப்பாசிட்டி பர் ஆனம். ஒரு வருடத்திற்கு 35 மில்லியன் கிட்ட 3.5 கோடி பேசஞ்சர்ஸ் போகும் அளவுக்கு கெப்பாசிட்டி இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது நம்ம சென்னை மீனமாக்கம் விமான நிலையத்தில். இதுல இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல அதை 20 மில்லியன் எக்ஸ்ட்ராவா வரப்போகுது, T5 டெர்மினல் 5 வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டு நாங்க $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழ்நாட்டை செலுத்தி கொண்டிருந்த திராவிட நாயகன் அவர்கள், நமது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் 2050 45 50 என்று நமது திட்டமிடல் இருந்தது. ஒரு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா, ஒரு புது ஏர்போர்ட் வந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளுக்கு அது போதுமானதாக இருக்கு, குறைந்தபட்சம். இப்ப நீங்க இப்ப சொல்றீங்களா இந்த 35 மில்லியன், இந்த 35 மில்லியன் அதாவது 3.5 கோடி அந்த இலக்க சென்னை விமான நிலையம் இந்த 28 முடிஞ்சிடும். 28 கெப்பாசிட்டி முடிஞ்சிடும். ஏற்கனவே இருக்கிற கெப்பாசிட்டிக்கு மீனம்பக்கத்துக்கு உள்ள ஏர்போர்ட்டை தொடர்ந்து யூஸ் பண்றவங்க யாராக இருந்தாலும், தொழில்துறைகளை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, நீங்க தொடர்ந்து சமூக வலைதளங்கள் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, அவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நடத்துற ஒரு விமான நிலையம், நமது கிடையாது, நம்ம அரசாங்கத்துக்கு கிடையாது, நமக்கு அங்க பெரிய ஒரு கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் பரந்தூரில் புதிய விமான நிலையம் வந்திருந்தால் அது முழுமையாக நமது கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். அது நமது சொத்து, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசின் சொத்தாக இருந்திருக்கும். அங்கேருந்து ஒரு பிபிபி மாடல்ல நம்ம ஒரு பார்ட்னரோட சேர்ந்து, நம்ம டாடா போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களோட சேர்ந்து, இல்ல ஏன் இன்னும் இன்டர்நேஷனல் நிறுவனங்கள், சிங்கப்பூர் ஏர்போர்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. அதே போல ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட் மாதிரி பல ஏர்போர்ட்ஸ்லாம், பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ்ல இருந்தே அவங்களே இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம். அப்படிப்பட்ட அவங்களே இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க, சென்னைக்கு ஒரு ஏர்போர்ட் வருதா நாங்களே கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவோமேன்ற மாதிரி எல்லாருமே கேட்டாங்க. சென்னைக்கு ஏர்போர்ட் வருதாமே. குறிப்பாக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள், நமது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணங்களுக்கு எல்லாம் செல்லும் பொழுது ரொம்ப உன்னிப்பா எல்லாரும் கவனிச்சு, உங்க ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் கனெக்டிவிட்டி எப்படி வரப்போகுது. ஏன்னா சென்னை ஏர்போர்ட் 3வது பெஸ்ட் ஏர்போர்ட்டா இருந்துச்சு இந்தியாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இன்னைக்கு எங்க இருக்கோம்? ரொம்ப 5வது இடத்துல இருக்கும். டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் ஹைதராபாத். யாரு பெங்களூர் ஹைதராபாத் எல்லாம் சென்னைக்கு ஃபிளைட் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சவுத் இந்தியாவோட கேட்வேயா சென்னை இருந்துச்சு. ஆனா இப்போ நாம ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் போய் ஃபிளைட் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதை தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு